முதல்ல காதல் அணியிலிருந்து மகரந்தன் வசந்தகுமார் அவர்களை வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணம் காதலிச்ச தருணம் ஐயா அப்படின்னு பேசுறதற்காக மகரந்தன் வசந்தகுமார் அவர்கள் வர்றாங்க. என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. சிறப்பான ஒரு உரையை கொடுங்க. பையூரிலே இருந்து பாடூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிய என்று அழகனி சித்திர வாக்கை தொட்டு நாற்காலிக்கு சண்டை ஓடும் நாட்டிலே இருந்து கொண்டு இங்கு சண்டை இல்லாமல் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கல்வி கண்டிருந்த காமராசர் வீற்றிருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு சிறப்புமிக்க ஊரில் பேசுவதற்கு எங்கள் பட்டிமன்ற குழு கொடுத்து வச்சிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வரும்போதே சொல்லிட்டு வந்தோம் ராமநாதபுரத்தில் பேச போறோம் அப்படின்னு. எந்த ராமநாதபுரம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் ஆச்சு. ஏன்னா எங்களுக்கும் நிறைய டவுட் ஆச்சு. கடைசியில் வந்து இறங்கும் போதுதான் டி ராமநாதபுரம் காமராஜர் புகழை மட்டுமல்ல இந்த ஊர் மழை வேண்டி மாரியம்மன் புகழையும் தொடர்ந்து பாடும் அப்படிங்கிறது நிரூபிச்சிட்டீங்க. ராமநாதபுரத்தில் இருக்கிற மக்களை பத்தி நான் ஒரு கேள்விப்பட்டேன். இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் ரொம்ப கை சுத்தமானவங்களும் கேள்விப்பட்டேன். அதை விட கை சத்தமானவங்களும் கேள்விப்பட்டேன். சத்தம் வருமா? சத்தம் பத்தலீங்களே. ஏன்னா ராமநாதபுரத்துக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் உங்க கைதட்டில தான் காட்டணும். மழை வேண்டி அழைக்கின்றோம் எம் மனங்களிலே உம்மை சுமக்கின்றோம். மழை வேண்டி அழைக்கின்றோம் எம் மனங்களிலே உம்மை சுமக்கின்றோம். மழை தருகின்ற மாரியம்மன் கோவிலிலே அழகுமிகு பட்டிமன்றத்தில் நிறைந்திருக்கிற அத்துணை உறவுகளுக்கும் வணக்கமாய். தென்காசிங்க எப்படியான சிறப்பு மிக்க ஊர். நம்ம எல்லாம் செதுக்கின ஊர் சொல்லலாம். அதுக்காக ஒரு அழகான வரி. குற்றால சாரலிலே மனம் சுமைத்து ஊருக்கே ஏசி போட்டது போல குளுமை, இதற்கு குற்றாலமே பெருமை. மாறி வேண்டி தவம் இருக்கும் ஊருக்குள்ளே மாறியே குடிகொண்டாள். விழா எடுத்த பெருமக்கள் புகழ் ஓங்க வீதி தோறும் மஞ்சள் செடியும் சூரணமும் மங்களமாய் எங்கும் மணக்க உருத்தான உறவுகளும் ஊர் பெரியோரும் மிடுக்கான இளைஞர்களும் மீசை முளைத்தோரும் மைதீட்டிய கண்ணியரும் அவர்தம் முறை மாமன்களும் பள்ளி முதல் கல்லூரி வரை பாடம் படிக்கும் நாளைய அதிகாரிகளும் கலனிவாழ் விவசாய தெய்வங்களுக்கும் அறிவு சுடர் ஏற்றிய காமராஜருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறோம். நடுவர் அவர்களே, உங்களிடம்தான் என்னுடைய முதல் கேள்வி. இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு யாது? மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, அதாவது அப்படி இல்ல, மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமண வாழ்க்கையா காதல் வாழ்க்கையா? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க நடுவர்களே, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சிகரமான கொடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைன்னு சொல்லும் போதே மகிழ்ச்சி எங்க நடுவது இருக்கு. வீட்டுக்கு போனே எத்தனை பேருக்கு சந்தோஷமா போறீங்க? இங்க கை தூங்க, ஆண்கள் எல்லாம் கை தூங்க. நான் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போறேன்ட்டு ஏண்டா போறேன் தானே போறீங்க. உண்மையை சொல்லுங்க. எத்தனை பேருக்கு கொஞ்சம் சிரிப்பு தெரிஞ்சு பாருங்க நடுவர்களே. நீங்க வேணா எண்ணி பாத்துக்க. எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் தெரியுது. நீங்க அப்படி பார்க்க கூடாது. இப்ப எத்தனை பேர் மகிழ்ச்சியா போகலன்னு சொல்றோம். ரெண்டுல சொன்னீங்கனாலும் அவங்க கை தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாரு தெரியுமா? தென்னை மரத்துல ஒரு குத்து, ஏணியில ஒரு குத்து. எனக்கு எதுக்குடா வம்புன்னு உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க தூக்க வச்சுட்டே பாப்போங்க. ஐயா எதுக்குங்க வீட்டு கட்ட கூட உருட்டு கட்ட உருள்னு தெரிஞ்சு வச்சுதான் யாருமே கை தூக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கத்து சிக்னல் வேணா போகுது கண்ணுல இருந்து. அவனை சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கையும் தூக்க மாட்டேன், கையும் தட்ட மாட்டோம்னு. அதான் தெரியுது. எங்க அவனை தூக்கிட்டு வீட்டுக்கு தான் வருவேன். வா நைட் இருக்கு உனக்கு அப்படின்னு ஒரு இருக்குது. பாயாசமா பாயசமா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. நடுவர்களே, ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். காதல்ங்கிறது ஒரு சுகமான அனுபவம். அதைத்தான் வச்சிருக்கீங்க. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை காதல் வாழ்க்கையா திருமண வாழ்க்கையா? ஏன்னா அது வரைக்கும் 100 வாட்ஸ் பல்பு மாதிரி இவ்வளவு பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கிற வாழ்க்கை அதுக்கப்புறம் பீஸ் போயிடுது. ஆண்களின் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது என்று அறைக்கூவல் விடுகிறேன். இதை யாராலும் மறுக்க முடியாது நடுவர்களே. ஏன்னா ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். உங்களுடைய லவ்வர்ஸ்களுக்கு நீங்க பூ கொடுத்துருக்கீங்களா? லவ்வர்ஸ்களுக்கு இது புதுமையா இருக்கே நடுவர்களே. ஏன் கேட்கிறேன்னா, நீங்க தானே சொன்னீங்க மேடை சபாநாகரிகம் இருக்குது, அதனால ஒருமையில பேசக்கூடாதுன்னு. அதான் பன்மையில கேட்டேன். சொல்லுங்க, லவ்வர்ஸ்களுக்கு பூ கொடுத்துருக்கீங்களா? லவ்வர்ஸ்களுக்கு பூக்கள் கொடுத்திருக்கிறேன். சரியான பதில். பாத்துக்கங்க, நீங்களே தெரிஞ்சுக்க. அப்ப நடுவர் யார் பக்கம் தீர்ப்பு சொல்லுவாருன்னு முதல்லயே சொல்லிட்டாரு. அதனாலதான் போட்டு வாங்குறது நம்ம. நடுவர்களே, ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்கிறது. காதலித்து கெட்டுப்போம்
அதிகம் பேசு, ஆதி ஆப்பிள் தேடு, மூளையை கலற்றுவை, முட்டாளாய் புறப்படு, கடிகாரம் உடை, காத்திருந்து கான், நாய்க்குட்டி கொஞ்சு, நண்பனாலும் நகர்ந்து செல், கடிதம் எழுத கற்றுக்கொள், விதவிதமாய் பொய் சொல், விளையாற்றில் விழு, பூப்பறித்து கொடு, மேகமணக்கலை, மோகம் வளர்த்து மித, மதிகட்டு மாய், கவிதைகள் கிறுக்கு, கால் கொலுசில் இசை உணர், தாடி வளர்த்து திரவி, உளறல் வரும் குடி, ஊர் எதிர்த்தாள் உதை, ஆராய்ந்து அழிந்து போ, மெல்ல செத்து மீண்டு வா, திகட்ட திகட்ட காதலின்னு சொல்லிக்கும் போது இந்த கவிதை உணர்வு காதல்ல மட்டும்தான் நடுவர்களே இருக்குது. கவிதைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? காதலித்து கெட்டுப்போ. நடுவர்களே, கெட்டு போனா நாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் பயன்படுத்தும் நடுவர்களே. அதுதான் எங்களுடைய பெண்களுடைய சிறப்பு. கேட்டு பாருங்க, நேற்று வச்ச குழம்பு எங்க இருக்குது? ஃப்ரிட்ஜில் இருக்குது. முன்னாடி சாப்பாடு எங்க இருக்குது? அதுவும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து அதை ஃப்ரெஷ்ஷா எடுத்து ஆண்களுக்கு போடும்போது அவங்களும் வேற வழியே இல்லாம சாப்பிடுறாங்க. பாத்தீங்களா? அது ஒரு காதல் தான் நடுவர்களே. அந்த இடத்துல காதல் தான் பயன்படுது. நடுவர்களே, காத்திருக்கிறத கூட ஒரு சுகம் இருக்கு நடுவர்களே. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதுன்னு காதல தான் சொல்ல முடியும். இதே ஒய்ஃப் வந்து லேட்டா வந்துச்சா வீட்டு என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனை தான் வரும். ஏன் நீங்க பிரச்சனை வராதுன்னு சொல்லுங்க பாப்போம். மறுத்து சொல்ல முடியுமா? வீட்டுல பிரச்சனை வருமா? வராது. எனக்கு தான் கல்யாணம் ஆகலைங்க, என்ன பார்த்து ஒய்ஃபால பிரச்சனை வருமா, காதலால பிரச்சனை வருமா? எனக்கு அது அனுபவம் இல்லைங்க. அப்ப என்ன சொல்றீங்க? அப்ப அனுபவப்பட்டு தான் பதில் சொல்லுவீங்க. ஆமா. அப்ப திருமணம் பண்ணி இருக்கிற பேசுற மூலத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க எல்லாம் பார்த்து மக்களே, நீங்க தான் சாட்சி. அதுதான் அந்த கேள்வி. அதாவது இப்ப மலைக்கோட்டை மாதிரி ஒரு உயரமான மலையில இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்னு விழுந்து பார்த்து சொல்லணும்னு இல்ல, விழுந்தவனை பார்த்து கூட சொல்லலாம்ல. அவங்க விழுந்தவனை பார்த்து சொல்ல வந்திருக்காங்க. அதைத்தான் நடுவரை கேட்கிறேன். தப்பு செஞ்சா வீட்டுல உருட்டு கட்டி அடி விழுகுமா விழுகாதா? வருமா வராதாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சொல்லுங்க, விழுகுமா விழுகாதா? தப்பு பண்ணவங்க அம்மா அடிப்பாங்களா மாட்டாங்களா? தப்பு பண்ண அம்மா அடிப்பாங்க. அது மாதிரி தாங்க இதெல்லாம். பேசுங்க பேசுங்க, அரசியல் ரொம்ப சாதாரணம். ஏங்க, அரசியல் வேற இது நிக்காதீங்க. அதாவது இப்ப காதலிச்சதுக்கு அப்புறம் அந்த காதலிச்ச பொண்ணு தான் மனைவியா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் திரைப்பட பாடல் கேட்டிருக்கீங்க? அதுல ஒரு அருமையான பாடல்ல, மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது. இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அந்த மனதில் நின்ற காதலியே, அந்த காதலி வேலாயுதம் படத்துல ஒரு மாமியாராவும் நடிச்சிருச்சு. இன்னும் நீங்க அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க. சரி பேசுறீங்களே. அப்படி வந்த காதலி மனைவியா வரும்போது வாழ்த்து இன்பம் சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லாம நீங்க நேரடியா திருமணம் பண்ணி பாருங்க, இன்னும் எத்தனை விவாகரத்து நிலுவையில் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? கணக்கெடுப்பு சொல்லவா? சொல்லுங்க, கணக்கெடுப்பு சொல்லவா? வருஷத்துக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான விவாகரத்து கோட்டை தேடி போகுது. காரணம் என்ன? புரிதல் இல்லை, ஒரு ஒத்துமை இல்லை. காதல்ல முதல் இடத்துல தூரத்திலேயே பாக்குறது. ஓரக்கண்ணால என்ன ஓரங்கட்டுறா, ஜாட காட்டியே என்ன வாட்டி வதக்கிறா. நடுவில் இந்த ஜாட காட்டுறதுக்கு ஓர கண்ணு பாத்தீங்களா? அதுக்கு உங்களோட திருமண வாழ்க்கையில் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க பாப்பா. ஒன்னே உங்களுடைய முறைக்கதான் வரும். என்ன 2 டம்ளர் அரிசி ஊற வச்சாச்சா? குக்கர்ல விசில் வந்தா இறக்கி வச்சிரு. இதுதான் நடுவில் நீங்க சொல்ற காதல் திருமண வாழ்க்கை. அதாவது திருமண வாழ்க்கையில 2 டைப் இருக்கு. டைப் நம்பர் 1, இப்ப நம்ம எல்லாரும் சூரிய வம்சம் படம் பார்த்திருப்போம். அதுல வர்ற தெய்வ யானை மாதிரி ஒரு மனைவி கிடைச்சு ஒரே பாட்டுல ஓஹோன்னு வந்தா அது நீங்க போன சென்மத்துல செஞ்ச புண்ணியம் இல்ல. நம்ம மைனா படத்துல வர்ற அந்த இன்ஸ்பெக்டரோட மனைவி மாதிரி ஒரு மனைவி வந்து போன் பண்ணி, அம்மா இன்னைக்கு ஆபீஸ்ல வந்து நைட்டு வேலை இருக்குமா, நீங்க எப்ப வரீங்க? இல்லம்மா இன்னைக்கு நைட் கொஞ்சம், நீங்க எப்ப வரீங்க? இல்லம்மா கொஞ்சம், நீங்க எப்ப வரீங்க? இது மாதிரி கிடைச்சா அது வந்து அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க இந்த விதி விலக்கெல்லாம் விதியில சொல்லக்கூடாதுல்ல, பொதுவா என்ன நடக்குதோ அதை பேசுங்க. நடுவர்களே, இப்ப நீங்க சொன்னோம்னா பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகள் முகத்துலதான் அந்த பொண்ணுகள் வருதே தவிர எங்களுடைய இளைஞர்கள் மனசுல ஒத்து கூட. அதாவது இங்க இருக்கவங்க எந்த மாதிரி பெண்கள் தெரியுமா? இந்த ஒரே பாட்டுல ஓஹோன்னு கொண்டு வர்ற மாதிரி பெண்கள். அதனாலதான் அவங்க மூஞ்சில ஒரே பிரகாசம். நீங்க அதுக்கு கூட கைதட்ட மாட்டேங்கிறாங்க பாருங்க. எவ்வளவு உங்களுக்கு வந்து தன்னடக்கம். நடுவர்களே, அந்த கருத்தை மேல ஏத்துக்க முடியல. எங்கேயுமே இந்த காலத்துல வந்து ஒரே அடியா முன்னேற்ற முடியுது அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. ஏன்னா அதை நீங்க இயல்பு வாழ்க்கை பொருத்தி பார்க்கணும். ஏன்னா ஒரு காதல் ஒண்ணுமே இல்லாதவங்க கூட உருப்பட வைக்கக்கூடியதா இருக்குங்க. திரைப்படங்களை பாருங்க, எந்த திரைப்படத்தில் காதல் பாடல் இல்லாம இருக்குது? அவர் பாடுறாங்க, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அப்படிதான் காதல் வாழ்க்கை இருக்குது. ஆனா கல்யாணம் பண்ணி பாருங்க, நீ என்ன பேசுறது, நான் என்ன கேட்கறது.
கேட்கறது? போய் வேலையை பாரியா, வந்துட்டு அப்படி வெளியே இருக்கிற கோவத்தெல்லாம் கொண்டு வீட்டுல காட்டுருக்கு. அப்ப எங்கேங்க அனுசரணையை பேசுறாங்க? இதே காதல் வாழ்க்கையில கோவமா பேசுனா கூட, ஏன் டார்லிங் ஏன் கோவமா பேசுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அப்புறமா பொறுமையா பேசி தீர்த்துக்குவான். இந்த அப்புறங்கிற ஒரு தாரக மந்திரத்தை நீங்க எங்கேயாச்சும் கேட்டீங்களா நடுவர்களே? அது வந்து அப்பளத்தை கூட நீங்க எண்ணெயில போட்டா சீக்கிரமா பொரிஞ்சு வந்துடும். ஆனா இந்த அப்புறம் இருக்கே, அப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்புறம் அப்புறம் இந்த அப்புறத்துல இருக்கிற ஒரு இனிமை எங்கேயாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கோம்? திரும்ப வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த வாழ்க்கை கேட்ட உடனேயே ஆண்கள் அப்படியே ஒரு புல்லரிச்சு போயிடுவாங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்கள் எப்ப புல்லரிச்சு போவாங்கன்னு தெரியாது, ஆனா பெண்கள் புல்லரிச்சு போன 2 வார்த்தைகள் இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் சாரிமா சரிமா, அதையும் மிஞ்சி பிரச்சனை கையை மீறி போயிருச்சுன்னா சாரிமா. இது 3 சொன்னா ஆண்கள் நிம்மதியா வாழலாம்ல. உங்களுடைய வருங்காலத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்பவே நீங்க ரிஹர்சல் பாக்குறீங்க, அதனால தெளிவா தெரியுது. மக்களே நல்லா பாத்துக்க, ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காரு இங்க வந்துட்டு. அதாவது ஒரு பெண் வந்து கண்ணாலே பேசுவாங்க. இந்த காலம் பாத்தீங்கன்னா எதையுமே தெளிவா சொல்ல தேவையில்லை, கண்ணால பேசுது. அதாவது நான் பேச நினைப்பதில் நீங்க பேசி போயிருவாங்க, ஆனா அவங்க பதில் சொல்றத கண்ணு தான் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப இங்க இருக்கிற எல்லாத்துடைய மனசுலையும் காதல் எப்படி பஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒருதலை காதல் எல்லாத்துடைய காதலுமே இருக்கும். இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ள இருக்க உள்ளயுமே பாத்தீங்கன்னா ஒருதலை காதல் ஒழிஞ்சிட்டே தான் இருக்கும். யாரையுமே மாத்த முடியாது. இன்னைக்கு இங்க இருக்க யார் யாருக்குள்ள ஆதி குணசேகர் ரொம்ப பிடிக்கும், கை தூக்கும் பார்ப்போம். இப்படி அடுத்து நீங்க வாழ்க்கையில என்னென்னவோ தேடிட்டு இருந்தீங்க, புதுசா வரக்கூடிய ஆதி குணசேகரன் யாரு எல்லாரும் தேடிங்களா தெரியலையா? சொல்லுங்க, யார் யாரெல்லாம் எதிர்நீச்சல் சீரியல் பாக்குறீங்க? அப்படி சொன்னீங்கன்னா எப்படி தெரியும்? ஏமா ஏய் அந்த குணசேகரனை தெரியுமான்னு கேளுங்க, இப்ப தெரியும் எல்லாருக்கும். அதான் சொல்றேன். அப்ப எத்தனை பேர் அவர் வந்தாலும் வழியாக தேடுறீங்க? ஏன்னா அது ஒரு நகைச்சுவையா கொண்டு போறாங்க, புரியுதுங்களா? ஒரு சீரியலை பார்க்கறது நகைச்சுவை கொண்டு போறாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கைக்கும் போது நகைச்சுவை இருக்காது. குடும்ப வாழ்க்கை நகைச்சுவை இருக்காது. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அடுத்தடுத்து சாதிக்கணுங்கிற விஷயத்தை நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால ஒன்னே புரிஞ்சுக்கங்க, இப்போ நம்ம காதலிக்கும் போது உங்களோட முடி உதிர்ந்துச்சுன்னு என்ன சொல்லுவாங்க? உன் தலை முடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே அப்படின்னு காதல் பாட்டு பாடுறான். ஆனா இதே ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சாப்பாடு கணவனுக்கு போடும்போது அதுல முடியிருந்து என்ன சொல்லுவாரு? என்ன சோத்துல முடி இருக்குன்னு சண்டை தான் வரும் வீட்டுல. அப்ப இது நல்லா தெளிவா புரிஞ்சு நடுவர்களே, காதல் வாழ்க்கை மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியா வைக்கக்கூடியதா இருக்குது. ஒரே ஒரு பாடல் சொல்லி நான் நிறைவேறேன். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. நடுவர்களே, என்றும் காதல் தான் சிறப்பு. நிலவையும் விண்ணையும் பிரிப்பது அமாவாசை, உன்னையும் என்னையும் பிரிப்பது உங்க அம்மாவின் ஆசை என்பதுதான் இன்றைய காதலுடைய நிலையாக இருக்கிறது. வாழ்க்கையில் அடக்கமான பொண்ணை தேடி ஓடுகின்ற நபர்களுக்கு இடையில் உண்மையில் காதலித்து கல்யாணம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் என்றும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களே, நன்றி, வணக்கம். வசந்தகுமார் அவர் எப்படி பேசினாரு அப்படின்னா, அவருடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்துச்சு. என்ன கவிதைனா, காதல் என்பது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவியன் எழுதுறான். காதலுக்காக யாரும் செத்து போக கூடாது, காதலிக்காமலும் யாரும் செத்து போக கூடாது அப்படிங்கிறான். அப்ப வாழ்க்கையில் ஒரு முறையாவது காதலிக்க வேண்டும், அந்த காதல் வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு மகரந்தன் பேசியிருக்கிறார். ரொம்ப சிறப்பா ரொம்ப அருமையா பேசினாரு. அதை கேட்கிறப்ப ஒருவேளை உண்மையிலே காதல் வாழ்க்கை தான் சிறப்பா இருக்குமோ, ஒருவேளை காதலிச்சு கூட பார்க்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருந்துச்சு.